வாழ்க வளமுடன். தன்வந்திரி மகரிஷியோட பாடல்ல மூச்சுக்காற்றை பயன்படுத்தக்கூடிய கிரியயோகம் பற்றிய ஒரு விளக்கத்தை நான் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே ஒரு அன்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அண்ணே நீங்க பைத்தியம் தானே, நான் கிரியயோகம்லாம் எனக்கு தெரியாது, பட் மூச்சு பயிற்சியை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது என்னுடைய உடல் உஷ்ணத்தை தணிக்குது, உடலை சமநிலையில வச்சுக்குது அப்படின்றது போல குறிப்பிட்டிருந்தாரு. அன்பு தம்பியின் முதல் கேள்விக்கு என்னுடைய பதிலானது, என்னுடைய வாழ்வின் பைத்தியக்காரத்தனங்கள் அனைத்தையுமே நான் அறிவேன், அதோட விளைவுகள் என்னை எங்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நான் உணர்றேன். ரெண்டாவது, கிரியயோகம் எனக்கு தெரியாது, மூச்சு பயிற்சி நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது போல சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மூச்சு பயிற்சி அல்லது கிரியாயோகம் இல்லை வாசியோகம் சிவயோகம் அப்படின்னு பேர்கள் இங்கே முக்கியத்துவம் அற்றது. இங்கே தாகத்துக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது, இல்லை வாட்டர் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது போல தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுவாசத்தை கவனித்து பயணப்படக்கூடிய தன்மையில தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அந்த பேர் வித்தியாசப்பட்டிருந்தாலும் இங்கே பயிற்சி அந்த செயல்கள் அப்படின்றது ஒன்றா தான் இருக்குது. தண்ணின்னு சொன்னாலும் சரி, நீருன்னு சொன்னாலும் சரி, இல்லை வாட்டர்னு சொன்னாலும் சரி, இல்லை பானின்னு சொன்னாலும் சரி, அது நீர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த முரண்பாடுகள்லாம் ஏற்படாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னொரு உடல் உஷ்ணத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இருக்கக்கூடிய உடலின் இயக்கத்தை காட்டிலும் சுறுசுறுப்பை காட்டிலும் சிறு வயசுல அதிகமாகவே இருந்திருக்கும், வேகமாகவும் இருந்திருக்கும். பட் அன்னைக்கு உஷ்ணம் அப்படின்றது நம்ம உடல்ல உணரக்கூடிய நிலையில இல்லை. இன்னைக்கு நமக்கு அது ஒரு உபாதையா தெரியுது அப்படின்னா, அன்றைய சூழல்ல நம்மளுடைய உடலின் இயக்கத்தோட மனமானது ஒன்றி இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல ஒன்றி இருக்கானா, அப்படி இருக்கிறது இல்லை. இந்த மனமானது எதிர்கால கனவுகள் அப்படின்ற ஒன்றுல பயத்தோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா கடந்த கால கவலைகள் அப்படின்றதுல சின்ன பின்னமா ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மனமானது உடலை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால உடலுக்கான பலமானது உதிர்ந்து போய்கிட்டு இருக்கு. இங்க மூச்சுக்காற்று, அதாவது தன்னுடைய சுவாசத்தை ஒருத்தன் தானே கவனிக்கும் போது எதிர்காலம் பற்றின நிலைப்பும் கிடையாது, கடந்த காலம் பற்றின கவலையும் கிடையாது, நிகழ்காலத்துல நீடிக்கக்கூடிய தன்மை நிலைக்கிறதுனால இங்க உடல்ல பலமானது அதிகமாகுது. அந்த பலத்தினால உடல்ல இயக்கங்களை தொட்டு வரக்கூடிய உஷ்ணங்கள் எவ்வளோ ஆனாலும் அதை தாங்கக்கூடிய தகுதியை இந்த உடல் பெறுது. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் இந்த பயிற்சியில நமக்கு கிடைக்கிறதுனால தான் அந்த பயிற்சியை முன்னிறுத்தி உங்ககிட்ட வீடியோவா போட்டிருந்தேன். அவர் எப்படி அதை எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அந்த மூச்சுக்காற்று அதாவது தன்னுடைய சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது. அவருடைய கமெண்ட்டுக்கும் அவருக்கும் மிகுந்த நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.